ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீநிவி ஸ்டடீஸ். இன்றைக்கி நம்ம வந்து செக்டார் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அப்படிங்கிற சாப்டர் எக்கனாமிக்ஸ் சப்ஜெக்டில் வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இது என்னென்னா, நம்ம இந்தியன் எக்கனாமி நம்மளோட பொருளாதாரத்தில் என்னென்ன செக்டார் இருக்குது, செக்டார்னால் வந்து என்னென்ன டைப் ஆஃப் எப்படி சொல்கிறது, ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் வந்துட்டு என்னென்ன டைப்பில் வந்து நடக்குது அப்படிங்கிறது தான் வந்துட்டு செக்டார்ஸ் அப்படிங்க. ஓகேங்களா? செக்டார்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் ஓகேங்களா? அது என்னென்ன அப்படின்னா, செக்டார்ஸ் வந்து மொத்தம் 3 டைப்ஸு. ஒன்று ப்ரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷரி செக்டார். ஓகேங்களா? ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரின்னு செக்டார் வந்து 3 டைப் இருக்குது. இந்த 3 டைப்புமே என்னன்னு சொல்கிறாங்கன்னா இன்டர்டிபெண்டன்ட். ஓகேங்களா? ஒன்று இல்லாமல் இன்னொன்று இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி மூணுமே வந்து ஒன்றா செயல்படக்கூடியது. ஒன்று இல்லைனா இன்னொன்று இல்லை, ப்ரைமரி இல்லைனா செகண்டரி இல்லை, செகண்டரியும் ப்ரைமரி இல்லைனா டெர்ஷரி இல்லை, டெர்ஷரி அப்படிங்கிற செக்டார் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி செக்டார் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? டைரக்ட்லி யூஸிங் தி நேச்சுரல் ரிசோர்ஸஸ், அதாவது நேச்சுரலாக நம்மளுக்கு இயற்கையிலேருந்து நம்மளுக்கு என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணுறது தான் வந்துட்டு ப்ரைமரி செக்டார். மெயினாக என்ன அப்படின்னா அக்ரிகல்ச்சரை தான் வந்துட்டு நம்ம ப்ரைமரி செக்டார் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? டிபெண்ட் மெயின்லி பட் நாட் என்டையர்லி ஆன் தி நேச்சுரல் ஃபேக்டர்ஸ். என்னென்னா ரெயின்ஃபால், சன்ஷைன், கிளைமேட். அதாவது என்னென்னா, இப்போ நார்மலாக ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணணும், இப்போ நீங்கள் நார்மலாக உங்கள் வயலில் வந்துட்டு ஒரு நெல் வந்து விளைய வைக்கணும் அப்படின்னா உங்களுக்கு முக்கியமாக என்னென்ன தேவைப்படும்? ஃபஸ்ட்டு வந்து சன்லைட் தேவைப்படும். சன்லைட்டு, ரெயின்ஃபாலு, அப்புறம் அதை மழை வேணும், அப்புறம் கிளைமேட் வந்துட்டு கரெக்டான கிளைமேட்டாக இருக்கணும். இது எல்லாமே வந்துட்டு ஒரு முக்கியமான ஃபேக்டர்ஸாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ப்ரைமரி செக்டாருக்கு முக்கியமான ஃபேக்டர்ஸ் என்னென்ன அப்படின்னா ரெயின்ஃபால், சன்ஷைன், கிளைமேட், இது எல்லாமே வந்து முக்கியமான ஃபேக்டர்ஸ், அதாவது நேச்சுரல் ஃபேக்டர்ஸ். இந்த ப்ரைமரி செக்டாருக்கு எக்ஸாம்பிள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா காட்டன், அதாவது இந்த பருத்தி செடி அப்படின்னு சொல்லுவாங்க, காட்டன். அப்புறம் டைரி ப்ராடக்ட்ஸ்னால் வந்துட்டு பால், தயிர், நெய், பட்டர், இது எல்லாமே டைரி ப்ராடக்ட்ஸ். அதாவது மாட்டிலேருந்து நம்மளுக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே வந்து டைரி ப்ராடக்ட்ஸ். அப்புறம் மினரல்ஸு, ஓர்ஸ், இது எல்லாமே வந்துட்டு நம்மளுக்கு ப்ரைமரி செக்டார்லேருந்து வரும். அதாவது நேச்சுரலாக நம்ம என்னென்னலாம் எடுக்கிறோமோ அது என்ன ஃபார்மில் இருக்கோ அந்த ஃபார்ம்லேயே நம்ம எடுத்துக்கிறது தான் வந்துட்டு ப்ரைமரி செக்டார். ஓகேங்களா? அதாவது எக்ஸ்ப்ளாய்டிங் நேச்சுரல் ரிசோர்ஸஸ்லேருந்து நம்ம எடுக்கக்கூடியது தான் வந்துட்டு ப்ரைமரி செக்டார். சிம்பிளாக சொல்லணும்னா அக்ரிகல்ச்சரு, மைனிங்கு, இந்த மாதிரி நம்ம நிலத்திலிருந்தும் நம்மளோட சுற்றி நேச்சுரலாக என்னென்ன கிடைக்குதோ அது எல்லாமே வந்துட்டு ப்ரைமரி செக்டார் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த செக்டாரை என்னென்னு ப்ரைமரி செக்டார் இஸ் ஆல்சோ நோன் அஸ் அக்ரிகல்ச்சர் ஆர் ரிலேட்டட் செக்டார் அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? இந்த ப்ரைமரி செக்டாருக்கு இன்னொன்று பேர் என்ன? அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிலேட்டட் செக்டார். ஓகேங்களா? அடுத்தது செகண்டரி செக்டார் அப்படின்னு பார்த்தோம்னா நேச்சுரல் ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஓகேங்களா? நேச்சுரல் ப்ராடக்ட்ஸை கொஞ்சம் ஆல்டர் பண்ணி சேஞ்ச் பண்ணுறோம். இது என்னென்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். ஓகேங்களா? இண்டஸ்ட்ரி ஆக்டிவிட்டி, அதாவது இண்டஸ்ட்ரியில் கொடுத்து, அதாவது இந்த தொழிற்சாலை, ஓகேங்களா, இண்டஸ்ட்ரீஸில் கொடுத்து நம்ம வந்து ப்ரைமரி செக்டாரில் நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடச்சிச்சோ, அதாவது ரா மெட்டீரியல் கிடச்சிருக்கும் பார்த்தீங்களா, அந்த ரா மெட்டீரியலை வந்து ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்டாக மாற்றுறது தான் என்ன அப்படின்னா செகண்டரி செக்டார். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு கரும்பு இருக்குதுன்னு வைங்களேன், அந்த கரும்பு வந்துட்டு டைரெக்டாக வந்துச்சுன்னா அது ப்ரைமரி செக்டாராக இருக்கும். கரும்பை நீங்கள் சுகராக மாற்றினீங்கன்னா, கரும்பை சுகராகவோ வெல்லமாகவோ மாற்றினீங்கன்னா அது என்ன செக்டாராக மாறிடும்? செகண்டரி செக்டாராக மாறிடும். ஓகேங்களா? என்னென்ன சொல்கிறாங்கன்னா ஸ்பின்னிங் யானு, வீவ் கிளாத்து, சுகர் அர்கர், பிரிக்ஸு, அதாவது வீடு கட்டுறதுக்கு செங்கல், அப்புறம் சீனி இல்லைனா வந்துட்டு வெல்லம், அப்புறம் துணி வந்துட்டு செய்கிறது, துணி நெய்கிறது, அதாவது காட்டன் நம்மளுக்கு டைரெக்டாக கிடச்சிச்சின்னா அது வந்து ப்ரைமரி செக்டார். இதே நம்ம துணி வந்து செய்கிறோம், துணி வந்து நெய்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்துட்டு செகண்டரி செக்டாரில் வந்துடும். ஓகேங்களா? செகண்டரி செக்டாரை இன்னொன்று என்ன பேரில் சொல்லுவாங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ப்ரைமரி செக்டாரை அக்ரிகல்ச்சர் அண்ட் ரிலேட்டட் செக்டார்னு சொன்ன மாதிரி செகண்டரி செக்டாரை இண்டஸ்ட்ரியல் செக்டார் அப்படின்ட்டும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது டெர்ஷரி செக்டார் என்ன ஒரு மெயினான ஒரு விஷயம், மெயினான ஃபேக்டர் என்னன்னா, ப்ரைமரி செக்டாரும் செகண்டரி செக்டாரும் டெவலப் ஆச்சுனா தான், ப்ரைமரி செக்டாரும் செகண்டரி செக்டாரும் இருந்துச்சுன்னா தான், அது டெவலப் ஆச்சுனா தான் இந்த டெர்ஷரி செக்டார் அப்படிங்கிற ஒன்று வரும். ஓகேங்களா? இது என்ன அப்படின்னா சர்வீஸ் செக்டார். இது வந்துட்டு இந்த செக்டாரில் எந்த ஒரு ப்ரொடக்ஷனும் நடக்காது. அதாவது இப்போ ப்ரைமரி செக்டார்னா அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் பண்ணுவோம், செகண்டரி செக்டார்னா மேனுஃபேக்சர் பண்ணுவோம், அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸை ஃபைனல் ப்ராடக்ட்ஸ்
ஃபினிஷ்டு குட்ஸாக வந்துட்டு மேனுஃபேக்சரிங் செக்டாரில் பண்ணுவோம். இதே டெர்ஷரி செக்டார் என்னென்னா சர்வீஸ் செக்டார், அதாவது ப்ரைமரியும் செகண்டரி செக்டாரையும் ஹெல்ப் தான் பண்ணுமே தவிர இது புதுசாக எதுவும் ப்ரொடியூஸ் பண்ணாது, எந்த ஒரு ப்ராடக்ட்டும் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணாது. இட் வில் ஜஸ்ட் ஹெல்ப் இன் ப்ரொடக்ஷன். எய்டுனா வந்துட்டு ஹெல்ப், ஓகேங்களா. இட் வில் ஜஸ்ட் எய்ட் இன் ப்ரொடக்ஷன், ஓகேங்களா. இது என்னென்ன வந்துட்டு டெர்ஷரி செக்டாரில் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா டிரான்ஸ்போர்ட்டு, ஸ்டோரேஜ், கம்யூனிகேஷன், பேங்கிங், இது எல்லாமே வந்துட்டு டெர்ஷரி செக்டார். இப்போ வந்துட்டு டீச்சர்ஸ், டாக்டர், வாஷர்மேன், காப்லர் இவங்க எல்லாருமே வந்துட்டு என்னென்னா டெர்ஷரி செக்டாரில் தான் வருவாங்க. இவங்க எல்லாருமே வந்துட்டு என்னென்னா சர்வீஸ் பண்ணுறாங்க, ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு வந்துட்டு இப்போ வந்து ஒரு புக்கு பிரிண்ட் பண்ணுறாங்க. இப்போ ஒருத்தவங்க புக்கு பிரிண்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க என்ன செக்டாரில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா செகண்டரி செக்டார். ஏன்னா மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து என்ன செக்டார் அப்படின்னா செகண்டரி செக்டார். இப்போ அந்த புக்கில் இருக்கிறத நான் உங்ககிட்ட கன்வே பண்ணுறேன். அந்த புக்கில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு கன்வே பண்ணுறேன். ஸோ நான் இப்போ பண்ணுறது என்ன, உங்களுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணுறேன், ஓகேங்களா. இப்போ உங்களுக்கு ஒரு சர்வீஸ் பண்ணுறேன். அப்போ நான் என்ன செக்டாரை சேர்ந்தவ அப்படின்னு பார்த்தோம்னா டெர்ஷரி செக்டார், ஓகேங்களா. டீச்சரு, டாக்டர், வாஷர்மேன்னா வந்து துணி துவைக்கிறவங்க, காப்லர்னால் வந்து செருப்பு தைக்கிறவங்க, இவங்க எல்லாருமே வந்துட்டு என்னென்னா டெர்ஷரி செக்டாரில் வருவாங்க, ஓகேங்களா. அடுத்தது கம்பேரிங் தி 3 செக்டார், ஓகேங்களா. 3 செக்டார்லேயுமே என்னென்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணனா பீப்புள் வந்துட்டு நிறைய பேருக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கும். அதாவது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோட ப்ரொடக்ஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா, அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணோம்னா அதிகமான எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க, ஓகேங்களா. அதிகமான ப்ரொடக்ஷன் இருந்துச்சுன்னா அதிகமான எம்ப்ளாய்மெண்ட் வரும். அதாவது அதிகமாக வந்து வேலைக்கு ஆள்கள் வந்து தேவைப்படும். இப்போ வந்துட்டு கம்மியாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கும் இப்போ வந்துட்டு ஒரு 50 பிஸ்கட் பேக்கெட் ப்ரொடியூஸ் பண்ணுற இடத்துல 10 பிஸ்கட் பேக்கெட் ப்ரொடியூஸ் பண்ணணும்னா வேலை ஆட்கள் கம்மியாக தான் தேவைப்படும். இதே 50 பிஸ்கட் பேக்கெட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா வேலை ஆட்கள் கொஞ்சம் அதிகம் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க, ஓகேங்களா. ஹவு டு வி கவுண்ட் தி வேரியஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அண்ட் நோ தி டோட்டல் ப்ரொடக்ஷன் இன் ஈச் செக்டர். அதாவது வேரியஸ் கூட்ஸ் அண்ட் நிறையா நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற கூட்ஸ், சர்வீசஸ், இது எல்லாத்தையும் இதோட வேல்யூஸ் எல்லாம் நம்ம எப்படி கவுண்ட் பண்ணுறது, அப்புறம் ஒவ்வொரு செக்டார்லையும் எவ்வளோ வந்துட்டு ப்ரொடக்ஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஆர் யூஸ்ட் ரேதர் தென் தி ஆக்சுவல் நம்பர்ஸ். அதாவது நம்ம வந்து எத்தனை கூட்ஸ், இப்போ வந்துட்டு நான் இத்தனை கிலோ வந்துட்டு வீட் வந்துட்டு யூஸ் பண்ணுறேன், ஒரு பிஸ்கட் பேக்கெட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இத்தனை கிலோ வீட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம இத்தனை கிலோ வீட் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து நம்ம எடுத்துக்க கூடாது. ஃபைனல் ப்ராடக்ட் என்ன, பிஸ்கட்டு. ஸோ இத்தனை பிஸ்கட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கேன், இந்த பிஸ்கட்டோட வேல்யூ எனக்கு என்ன வந்துச்சு, இந்த பிஸ்கட்டுக்கு நான் எவ்வளோ ரேட் வச்சு விற்கிறேன், அதுதான் வந்துட்டு நம்ம ஃபைனலாக வந்து கணக்கு எடுத்துப்போம். அதை விட்டுட்டு நான் எவ்வளோ கோதுமை மாவு கொடுத்தேன், நான் எவ்வளோ கோதுமை மாவு வந்துட்டு யூஸ் பண்ணேன், அந்த கோதுமை மாவோட ரேட் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து கணக்கு பண்ண மாட்டோம். ஃபைனல் ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறது தான் கணக்கு பண்ணுவோம், ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்போ 10,000 கேஜி 10,000 கேஜி ஆஃப் வீட் வந்துட்டு இப்போ ஒரு ஃபார்மர் வந்துட்டு 10,000 கேஜி வீட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு வைங்களேன். இப்போ ஒரு கேஜிக்கு 8 ரூபாய்க்கு வந்து விற்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ டோட்டல் வேல்யூ ஆஃப் வீட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 80,000, ஓகேங்களா. 80,000 தான் என்னென்னா டோட்டல் வேல்யூ ஆஃப் தி வீட், ஓகேங்களா. இப்போ யூஸ்வலாக நம்ம என்ன, அதாவது ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி யூஸ்வலாக இடையில இன்டர்மீடியேட்டாக நம்ம ஏதாவது இப்போ ஒரு மேனுஃபேக்சர் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா இன்டர்மீடியேட்டில் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணோன்னா அதை வந்து ஏதாவது நம்ம ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணோம்னா அதோட வேல்யூ ஆட் பண்ண மாட்டோம். ஒன்லி ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கடைசியில் ஃபினிஷ்டாக ஒன்று வருது பார்த்தீங்களா, அதோட வேல்யூ தான் வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணுவோம், ஓகேங்களா. நெட் வேல்யூவுக்கு கடைசி வர அந்த ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸோட வேல்யூ தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம், ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு பிஸ்கட் கம்பெனி வந்துட்டு பிஸ்கட் ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு வைங்களேன். இப்போ ஒரு கேஜி வீட் வந்துட்டு வாங்குது. ஒரு கேஜி வீட் எவ்வளோன்னு சொன்னோம் ஆல்ரெடி, ஒரு அசம்ஷன் தான், ஓகேங்களா. என்னென்னா ஒரு அசியூம் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு கேஜி வீட்டு எவ்வளோ அப்படின்னா 8 ரூபாய், ஓகேங்களா. ஒரு கிலோ 8 ரூபாய்க்கு வீட்டு வாங்குகிறோம். அந்த வீட்டை வந்து அரைச்சி கொடுத்தா, அதாவது அந்த கோதுமையை அரைச்சா எவ்வளோ ஆயிடுது, எக்ஸ்ட்ரா 2 ரூபாய் ஆகி 10 ரூபாய்க்கு விற்கிறாங்க, ஓகேங்களா.
கோதுமை வெறும் அரைக்காமல் இருக்கிற கோதுமை வந்துட்டு எவ்வளோ இருக்குன்னா 8 ரூபாய்க்கு. அதே அந்த கோதுமையை அரைச்சிட்டா 10 ரூபாய் ஆயிடுது. ஓகேங்களா, அரைச்சி மாவாக்கிட்டா 10 ரூபாய் ஆயிடுது. இப்போ பிஸ்கட் கம்பெனி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ ஒரு பிஸ்கட் கம்பெனி பிஸ்கட் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபஸ்ட்டு கோதுமை மாவு, 1 கிலோ கோதுமை மாவுக்கு தேவையான அளவு சுகரு, ஆயில், அப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிற ஃப்ளேவர்ஸு, அதர் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா 4 பிஸ்கட் பாக்கெட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னு வைங்களேன். 1 கேஜி வீட்டில் வந்துட்டு 4 பிஸ்கட் பாக்கெட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஒரு பேக்கெட் வந்து 15 ரூபா அப்படின்னு விற்றோம்னா 4 பேக்கெட் வந்து 60 ரூபா. ஓகேங்களா, ஸோ பிஸ்கட்டோட அந்த ஃபைனல் ப்ராடக்டோட வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த பிஸ்கட் அப்படிங்கிறது தான் ஃபைனல் ப்ராடக்ட். இந்த ஃபைனல் ப்ராடக்டோட வேல்யூவை தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோமே தவிர, எவ்வளோ இப்போ சுகர் வந்துட்டு இப்போ 1 கேஜி ஃப்ளோருக்கு வந்து ஒரு 1/2 கேஜி சுகர் போட்டாங்க அப்படின்னா, அந்த 1/2 கேஜி சுகரோட வேல்யூ சேர்த்து, அதுக்கப்புறம் அந்த ஆயில் எவ்வளோ சேர்த்தோம் அந்த வேல்யூ சேர்த்து அது எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா, ஃபைனல் ப்ராடக்டாக என்ன நம்மளுக்கு கிடைக்குதோ அந்த ஃபைனல் ப்ராடக்ட் இது வந்து எது வந்து கஸ்டமர்ஸை வந்து ரீச் ஆகுதோ, கஸ்டமர்ஸ்கிட்ட வந்து எது ரீச் ஆகுதோ அந்த இதை தான் வந்துட்டு நம்ம கன்சிடர் பண்ணுவோம். அதோட வேல்யூ தான் கன்சிடர் பண்ணுவோம். ஓகேங்களா, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, வேல்யூ ஆஃப் த ஃபைனல் குட்ஸ் ஆல்ரெடி இன்க்ளூட்ஸ் த வேல்யூ ஆஃப் த இன்டர்மீடியேட் குட்ஸ். ஓகேங்களா, நம்ம இன்டர்மீடியேட்டாக ஆட் பண்ணோம்ல, சுகரு, ஆயிலு, ஃப்ளோரு, அப்புறம் வந்துட்டு அதர் இன்க்ரீடியன்ட்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணோம்ல, ஸோ இதோட வேல்யூ எல்லாத்தையும் வந்துட்டு எது இன்க்ளூட் பண்ணியிருக்குமா ஃபைனல் ப்ராடக்டில் அது வந்து சேர்ந்துருக்கும். ஓகேங்களா, எல்லாமே இது எல்லாத்தோட வேல்யூவும் ஃபைனல் ப்ராடக்டில் சேர்ந்துருக்கிறதுனால தனித்தனியாக உட்காந்து ஒன்றா ஆட் பண்ணி எக்ஸ்ட்ரா வந்துட்டு லூசுத்தனமாக இருக்கும் அந்த மாதிரி கவுண்ட் பண்ணால். ஓகேங்களா, ஸோ வந்து ஃபைனல் ப்ராடக்டோட ரேட் என்னவோ அதுதான் வந்துட்டு உண்மையான ஒரு வேல்யூ அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இது வந்து உங்கள் புக்கில் இருக்க அந்த ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, த வேல்யூ ஆஃப் தி ஃபைனல் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்ட் இன் ஈச் செக்டார் டியூரிங் த பர்டிகுலர் இயர் provides the total production of the sector for that year. ஓகேங்களா, அதாவது இப்போ ஒவ்வொரு செக்டார் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, ஓகேங்களா 3 செக்டார் இருக்குல்ல, அந்த 3 செக்டார்லேயும் ஃபைனல் குட்ஸோட வேல்யூ என்னவோ, அதாவது ஒரு வருஷத்தில் அந்த வேல்யூ ஆஃப் ஃபைனல் குட்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுதான் வந்துட்டு அந்த செக்டார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிற அந்த செக்டாரோட டோட்டல் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா, சம் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆல் தி 3 செக்டார் தான் என்னென்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட், ஜிடிபி அப்படிங்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல. ஸோ இந்த ஜிடிபி அப்படின்னா என்னென்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இந்த கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னா என்னென்னா சம் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் தி ஆல் தி 3 செக்டார்ஸ், அதாவது பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி இந்த 3 செக்டார்ஸ்லேருந்தும் வர ப்ரொடக்ஷனோட இன்கம் தான் என்ன அப்படின்னா கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகேங்களா, அதாவது வேல்யூ ஆஃப் ஆல் தி ஃபைனல் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் within a country in a particular year. அதாவது ஒரு வருஷத்தில் எல்லா செக்டார் 3 செக்டார்லேயும் வந்துட்டு ஃபைனல் குட்ஸோட வேல்யூ என்னவோ அதுதான் வந்துட்டு கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதாவது 3 செக்டாரில் இருக்கிற ஃபைனல் குட்ஸோட வேல்யூ ஒரு வருஷத்தில் 3 செக்டாரும் சேர்ந்து எவ்வளோ ப்ரொடக்ஷன் வந்து கொடுக்குது அப்படிங்கிறது தான் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட். ஓகேங்களா, ஜிடிபி ஷோஸ் ஹவு பிக் த கண்ட்ரிஸ், அதாவது ஜிடிபி அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த கண்ட்ரி வந்து டெவலப்ட் கண்ட்ரி, ஜிடிபி கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த கண்ட்ரி வந்து அண்டர் டெவலப்ட் கண்ட்ரி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஜிடிபி வச்சு தான் வந்துட்டு அந்த கண்ட்ரியோட வளத்தை வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா, இந்தியாவில் வந்துட்டு ஜிடிபி வந்து மெஷர்மெண்ட் வந்து யார் பண்ணுவா அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மினிஸ்ட்ரி. ஓகேங்களா, அதுக்குன்னு வந்துட்டு மினிஸ்ட்ரி இருக்குது. அந்த மினிஸ்ட்ரி தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மினிஸ்ட்ரினா வந்துட்டு அந்த ஒரு அமைச்சகம் அப்படிங்கிற மாதிரி, அதாவது மினிஸ்டர்ஸ் மாதிரி அதுக்குன்னு வந்துட்டு சில ஆள்கள் வந்து இது வச்சு அந்த கணக்கெடுப்பு இது எல்லாத்தையும் வந்துட்டு அந்த ஜிடிபி மெஷரிங் வந்து பண்ணுவாங்க. ஓகேங்களா, அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் யூனியன் டெரிட்டரிஸ்லேயும் ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க கொடுக்குற டீட்டெயில்ஸ், அவங்க கொடுக்குற டேட்டாஸ் வச்சுட்டு இந்த ஜிடிபி வந்து மெஷர் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அடுத்தது ஹிஸ்டாரிக்கல் சேஞ்ச் இன் தி செக்டார்ஸ். ஓகேங்களா, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறேன்னு நினைக்கிறேன், வீடியோ லென்த் கொஞ்சம் அதிகமாகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கேன். ஓகேங்களா, அடுத்து ஹிஸ்டாரிக்கல் சேஞ்ச் இன் தி செக்டார்ஸ். ஓகேங்களா, என்ன அப்படின்னா டெவலப் கண்ட்ரீஸ், இப்போ நம்ம வேர்ல்டில் இருக்கிற டெவலப் கண்ட்ரீஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு காலத்தில் வந்துட்டு பிரைமரி செக்டாரை தான் வந்துட்டு முக்கியமாக கருதுச்சு. ஓகேங்களா, இப்போ இந்தியாவில் வந்துட்டு எந்த செக்டார் வந்துட்டு ரொம்பவே முக்கியமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா பிரைமரி செக்டார் தான். ஓகேங்களா, பிரைமரி செக்டார் வந்துட்டு முக்கியமாக நம்ம பார்க்கணுங்கிற இன்டென்ஷனில் பார்க்கல, அந்த பிரைமரி செக்டாரில் தான் வந்துட்டு நிறைய
நிறையா பேர் வந்து வேலை பார்க்குறாங்க. எல்லாருமே வந்துட்டு யார் கேட்டாலும் வந்துட்டு அக்ரிகல்ச்சர் பண்ணுறேன், யாரை கேட்டாலும் ஃபார்மர் அப்படிங்கிற மாதிரி தான் வந்துட்டு இந்தியாவோட நிலைமை இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் இந்தியா இன்னமுமே வந்துட்டு டெவலப்பிங் கண்ட்ரியாக இருக்குது, இன்னும் டெவலப் கண்ட்ரியாக ஆகலை. ஓகேங்களா? ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ டெவலப் கண்ட்ரியாக இருக்கிற எல்லா கண்ட்ரியுமே ஒரு காலத்தில் எதை கான்சென்ட்ரேட் பண்ணுச்சான்? ப்ரைமரி செக்டாரை தான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுச்சான். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக என்ன ஆக ஆரம்பிக்குது அப்படின்னா, ஃபார்மிங் மெத்தட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகுது. ஃபார்மிங் மெத்தட்ஸ் சேஞ்ச் ஆகுறதுனால அக்ரிகல்ச்சரல் செக்டார் வந்து கொஞ்சம் ப்ராஸ்பர் ஆகுது. அதாவது நல்ல ஒரு இம்ப்ரூவ் ஆகுது. ஃபார்மிங் மெத்தட்ஸ் வந்துட்டு, அதாவது விவசாயம் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த மெத்தட்ஸ் வந்துட்டு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வர்றதுனால அக்ரிகல்ச்சர் செக்டார் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகுது. அதனால என்ன ஆகுதுன்னா, வேறு வேறு ஆக்டிவிட்டீஸ் வேறு வேறு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஃப்ளரிஷ் ஆகிறாங்க. ஓகேங்களா? என்னென்னா கிராஃப்ட் பர்சன், ட்ரேடர்ஸு, இவங்க எல்லாரும் வந்துட்டு அவங்களோட லைஃப் ஸ்டைலும் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகுது. ஓகேங்களா? அப்போ இப்போ அக்ரிகல்ச்சர் வந்துட்டு அதிகமாக ஆயிடுச்சு. இப்போ அக்ரிகல்ச்சரல் ப்ரொடக்ஷன் அதிகமாகிடுச்சு. ஸோ மக்கள் வந்துட்டு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த அக்ரிகல்ச்சரல்லேருந்து அந்த வர்ற ரா மெட்டீரியல்ஸை நம்ம இன்னும் வந்து ஃபினிஷ்டு ப்ராடக்ட்ஸாக, நம்மளுக்கு வசதியான ப்ராடக்ட்ஸை வந்து மாற்றணும் தான் நினைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா, பீப்புள் பிகேன் ஒர்க்கிங் இன் தி ஃபேக்ட்ரி. ஓகேங்களா? ஏன்னா அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைடான ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால ஃபேக்ட்ரிஸோட இம்ப்ரூவ்மெண்ட் தேவைப்படுது. இது எல்லாமே டெவலப் கண்ட்ரி வந்து எப்படி வந்து டெவலப் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு அக்ரிகல்ச்சர் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆரம்பிக்கிறாங்க, மக்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேக்ட்ரி பக்கம் வராங்க. அப்புறம் என்னென்னா, மெஷின் மேட் குட்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது மெஷின்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி அந்த மெஷின்ஸே வந்துட்டு ப்ராடக்ட்ஸ், குட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த குட்ஸ் எல்லாமே வந்து சீப்பாக இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் வந்து செகண்டரி செக்டார், அந்த கொஞ்சம் மிடில் ஏஜஸில் என்ன ஆகுதுன்னா, செகண்டரி செக்டார் வந்துட்டு இம்பார்ட்டன்ட் செக்டார் ஆகுது. எதுக்குன்னா, டோட்டல் ப்ரொடக்ஷனும் எம்ப்ளாய்மெண்ட்டும். ஓகேங்களா? எம்ப்ளாய்மெண்ட்டும் அதிகமாக க்ரியேட் பண்ணுது, ப்ரொடக்ஷனும் வந்து அதிகமாக இருக்குது அந்த ஒரு டைமில். ஓகேங்களா? செகண்டரி செக்டாரில். அடுத்தது இந்த 2 டிகிரி 3 டிகிரி அப்படின்னு போடுறேன்ல, 1 டிகிரி, அது எல்லாமே வந்து ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. ஓகேங்களா? அடுத்தது செகண்டரி டு டெர்ஷரி செக்டார் எப்படி ஆச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு ப்ரைமரி நல்லா இருந்துச்சு, அப்புறம் ப்ரைமரியிலேருந்து செகண்டரி மாறிச்சு, அடுத்து செகண்டரியிலேருந்து எப்படி டெர்ஷரி மாறிச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, சர்வீஸ் செக்டார் ஹேஸ் பிகம் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் தி டோட்டல் ப்ரொடக்ஷன். கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா, சர்வீஸ் செக்டார் என்ன ஆகுது, அதாவது டெர்ஷரி செக்டார் என்ன ஆக ஆரம்பிக்குதுன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ரூவ் ஆகுது. என்ன சொன்னேன் ஸ்டார்டிங்கில், என்ன சொன்னேன், ப்ரைமரி செக்டாரும் செகண்டரி செக்டாரும் வந்துட்டு ஃப்ளரிஷ் ஆச்சு, அது ரெண்டும் இம்ப்ரூவ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக டெர்ஷரி செக்டாரும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ட்டு சொன்னேன். ஓகேங்களா? அதை தான் இங்கே பார்த்தோம். ஓகேங்களா? அடுத்தது ப்ரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி செக்டார். இது வந்துட்டு இதோட ஒரு கம்பேரிசன் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு டேப்லர் காலம், ஒரு கிராஃப் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஓகேங்களா? என்னென்னா, 2 இயர், அதாவது ரெண்டு பீரியட். ஓகேங்களா? ஒன்று என்னென்னா 1973 to 74, அப்புறம் 2013 to 14. ஓகேங்களா? என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். 3 செக்டர்லேயும். ப்ளூ வந்து ப்ரைமரி, ரெட்டு வந்து செகண்டரி, க்ரீன் வந்து டெர்ஷரி. ஓகேங்களா? இப்போ 1973லேருந்து 74 வரைக்கும் பாருங்கள், ப்ரைமரி செக்டார் தான் வந்துட்டு இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? 1973லேருந்து 74 வரைக்கும் பாருங்கள், ப்ரைமரி செக்டாரோட ப்ரொடக்ஷன் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அப்புறம் அதை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா டெர்ஷரி செக்டார் இருக்குது. அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம்னா செகண்டரி செக்டார். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு என்ன செக்டார் அதிகமாக இருக்குது? ப்ரைமரி, அடுத்து டெர்ஷரி, அடுத்தது செகண்டரி. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு 1973 to 74 இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2013 to 14 படி பார்த்தோம்னா ப்ரைமரி செக்டாரோட ப்ரொடக்ஷன் எவ்வளோ தான் இருக்குது? கம்மியாக தான் இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன செக்டார் வருது அப்படின்னா செகண்டரி, அதுக்கப்புறம் டெர்ஷரி செக்டார் வந்துருச்சு. ஓகேங்களா? இது எல்லாமே வந்து ப்ரொடக்ஷன் தான். ஓகேங்களா? எவ்வளோ வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஒவ்வொரு செக்டார்லையும் அப்படின்னு பார்த்தா இது. ஓகேங்களா? ஸோ வந்து கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் ஆகிருக்கு. என்னென்னா 1973 to 74
வந்து அக்ரிகல்ச்சர் வந்து அதிகமான ப்ரொடக்ஷனில் இருக்குது. ஆனால் 2013-14 அக்ரிகல்ச்சர் தான் ரொம்ப கம்மியான ப்ரொடக்ஷனில் இருக்குது. அதாவது பணம், அதாவது அந்த இன்கம் வந்துட்டு அக்ரிகல்ச்சரில் அவ்வளோவா இல்லை அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்தது வந்து ஃபஸ்ட்டு கேஸில் வந்துட்டு சர்வீஸ் செக்டார், அதாவது டெர்ஷரி செக்டார் ஓரளவு ஒரு ஹேண்ட்ஸமான இடத்துல தான் இருக்குது. அடுத்த செகண்ட் கேஸில் என்ன ஆகுதுன்னா சர்வீஸ் செக்டார் எங்கேயோ கொண்டு போய் நிற்கிது. ஓகேங்களா. இவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. அப்போ இதோட இம்ப்ரூவ்மெண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது வந்துட்டு செகண்டரி செக்டார் பார்த்தோம்னா 2 இதுலேயுமே வந்துட்டு ஓரளவு மீடியமாக இருக்குது. ஓகேங்களா. அதாவது மேனுஃபேக்சரிங் செக்டார், இண்டஸ்ட்ரியல் செக்டார். ஓகேங்களா. இப்போ என்ன அப்படின்னா ரைசிங் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி டெர்ஷரி செக்டார் இன் ப்ரொடக்ஷன். அதாவது இங்கே பாருங்கள், இந்த 2 வருஷத்துலேயும் வந்துட்டு எது வந்துட்டு ரொம்ப டிராஸ்டிக்கான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டெர்ஷரி செக்டார் தான். ஓகேங்களா. அதாவது இங்கே வந்து இவ்வளோ கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இங்கே அதாவது செகண்ட் கேஸில் 2013-14 வந்து இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்குன்னா அதுக்கு காரணம் என்ன அப்படின்ட்டு பார்க்கலாம். ஓகேங்களா. 40 years between 1973-74 and 2013-14, அதாவது 40 வருஷத்துக்குள்ளே 1973லேருந்து 2013 பார்த்தோம்னா 40 வருஷம். இந்த 40 வருஷத்துக்குள்ளே வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா சர்வீஸ் செக்டாரோட ப்ரொடக்ஷன் வந்துட்டு கண்ணாப்பினான்னு வந்துட்டு ரொம்ப டிராஜிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இப்போ 2013-14 சென்சஸ் படி என்ன அப்படின்னா டெர்ஷரி செக்டார் தான் வந்துட்டு லார்ஜஸ்ட் ப்ரொடியூசிங் செக்டார். ஓகேங்களா. அதாவது டெர்ஷரி பிரைமரி செகண்டரி ரெண்டே அடிச்சுக்கிட்டு முன்னாடி போயிடுறது எது, டெர்ஷரி செக்டார் வந்து முன்னாடி அடிச்சு பிடிச்சி போயிடுச்சு. ஓகேங்களா. அதான் வந்து ஹையஸ்ட் ப்ரொடியூசிங் செக்டார். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு என்னென்ன வந்துட்டு இந்த சர்வீஸ் செக்டாரில் வருது, என்னென்ன இந்த டெர்ஷரி செக்டாரில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஹாஸ்பிட்டல், எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன், போஸ்ட், டெலிகிராஃப் சர்வீசஸ், இது எல்லாமே வந்துட்டு டெர்ஷரி செக்டாரில் வருது. இது எல்லாமே என்ன அப்படின்னா பேசிக் சர்வீசஸ். ஓகேங்களா. ஹாஸ்பிட்டல், ஹாஸ்பிட்டல்ஸ், அப்புறம் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னால் ஸ்கூல்ஸ், காலேஜஸ்ஸு, போஸ்ட் அப்படின்னா இந்த லெட்டர்ஸு, அப்புறம் டெலிகிராஃப் சர்வீசஸ், கம்யூனிகேஷன் சர்வீசஸ், இது எல்லாமே வந்துட்டு ஒரு பேசிக்கான சர்வீசஸ். ஓகேங்களா. இது இல்லாமல் இப்போலாம் மனுஷன் இருக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேசிக்கான சர்வீசஸ் தான் இது. ஸோ பேசிக் ஒரு நார்மலாக வந்து பேசிக்காக வந்துட்டு ஒரு விஷயம் கிடைக்கணும் அப்படின்னா அதை வந்து யார் சப்போர்ட் பண்ணுவா அப்படின்னா கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா. ஸோ இந்த சர்வீசஸ் எல்லாமே யார் கொடுக்குறா அப்படின்னா கவர்மெண்ட் வந்து கொடுக்குது. ஸோ இதனால இந்த சர்வீசஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுது, ஃப்ளரிஷ் ஆகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது டெவலப்மெண்ட் இன் அக்ரிகல்ச்சர் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லீட்ஸ் டு த டெவலப்மெண்ட் ஆஃப் தி சர்வீஸ் செக்டார். ஓகேங்களா. அதாவது அக்ரிகல்ச்சரும் செகண்டரி செக்டார், அக்ரிகல்ச்சரும் இண்டஸ்ட்ரியும் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகுறதுனால ஆட்டோமேட்டிக்காக டெர்ஷரி செக்டாரும் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிரைமரியும் செகண்டரியும் இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக டெர்ஷரி செக்டாரும் இம்ப்ரூவ் ஆகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதாவது ட்ரேடு, டிரான்ஸ்போர்ட்டு, ஸ்டோரேஜு, இது எல்லாமே எதில் தான் வரும், டெர்ஷரி செக்டாரில் தான் வரும். அதாவது சர்வீஸ் செக்டாரில் தான் இது எல்லாம் வரும். ஓகேங்களா. இப்போ டிரான்ஸ்போர்ட்டு, ட்ரேடு, ஸ்டோரேஜ் இது எல்லாம் வந்து எதுக்கு தேவைப்படும், அக்ரிகல்ச்சரும் இண்டஸ்ட்ரியும் இருந்தால் தான் வந்துட்டு தேவைப்படும். இருக்கிற கூட்ஸை வந்துட்டு ஸ்டோர் பண்ணுறது, இல்லைனா வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து ட்ரேடிங் பண்ணுறது, அதை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்துட்டு எது ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா சர்வீஸ் செக்டார் வந்து ஹெல்ப் பண்ணுது. யாருக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா பிரைமரி செக்டாருக்கும் செகண்டரி செக்டாருக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஓகேங்களா. இப்போ நார்மலாக வந்துட்டு இன்கம் லெவல் வந்து ரைஸ் ஆகும். ஓகேங்களா. பிரைமரியும் செகண்டரியும் வந்துட்டு ஃப்ளரிஷ் ஆச்சுன்னா நார்மலாக பீப்புளோட இன்கம் என்ன ஆகும்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா. மக்களோட வருமானம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அவங்க வந்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து சில சர்வீசஸ்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஏதாவது வெளியில் போய் சாப்பிட்றது, டூரிசமு, ஷாப்பிங், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ், ப்ரைவேட் ஸ்கூல்ஸு, இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து வசதிகளை வந்துட்டு அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த வசதிகளெல்லாம் யார் கொடுக்குறது, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, தே ஆர் எக்ஸ்பெக்டிங் தி சர்வீசஸ். ஓகேங்களா. ஸோ இந்த சர்வீசஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுனாலையும் இந்த டெர்ஷரி செக்டார் வந்து இம்ப்ரூவ் ஆகுது, ஃப்ளரிஷ் ஆகுது. ஓகேங்களா. டெவலப் ஆகுது. ஓகேங்களா. அடுத்தது என்ன அப்படின்னா நியூ சர்வீசஸ் சச் அஸ் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி, இதுவும் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா அதிகமாக வந்து ஃபாஸ்ட்டாக வந்து க்ரோ ஆகிட்டுருக்கு. ஓகேங்களா. என்னென்னா இப்போ இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜினா இப்போ மொபைல் ஃபோன்ஸ் இப்போ எல்லா இடத்துலையும் வந்துருச்சு. மொபைல் ஃபோன்ஸ் அப்படிங்கிறது என்ன, சர்வீசஸ். ஓகேங்களா. இப்போ நீங்கள் யூடியூப்பில் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கனாலும் இதுவும் சர்வீசஸ் தான். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்துட்டு
ஆல்மோஸ்ட் நம்ம சொசைட்டியில் நம்ம வேர்ல்டில் ஃபுல்லாகவே வந்துட்டு எது தான் அதிகம் இருக்குது அப்படின்னா சர்வீஸ் தான் வந்து அதிகம் இருக்குது. ஓகேங்களா? என்ன தான் இவ்வளோ இருந்தாலும் இந்த சர்வீஸ் செக்டார் வந்துட்டு ரொம்ப கம்மியான ஒர்க்கர்ஸ் தான் வந்துட்டு எம்ப்ளாய் பண்ணியிருக்கு. ஓகேங்களா? ஏன்னா சில சர்வீசஸ்க்கு வந்துட்டு ஸ்கில்டு லேபர்ஸ் வந்து தேவைப்படுவாங்க. அதாவது நல்ல ஒரு அறிவு இருக்கிறவங்க, நல்லா படித்தவங்க வந்துட்டு சில சர்வீசஸ்க்கு வந்துட்டு தேவைப்படுவாங்க. அதே சில சர்வீசஸ்க்கு வந்துட்டு தேவைப்பட மாட்டாங்க. அந்த மாதிரி அதாவது ஸ்கில்டு தேவைப்படுறவங்க வந்துட்டு ஒரு ஹையான லெவலில் இருப்பாங்க. இந்த மாதிரி ஸ்கில்டு ஒர்க்கு தேவையில்லாதவங்க வந்துட்டு இந்த ஸ்மால் ஷாப் கீப்பர்ஸ், ரிப்பேர் பர்சன்ஸ், டிரான்ஸ்போர்ட் பர்சன்ஸாக வந்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது நார்மலாக ஒரு சின்ன சின்ன வேலைகள், சின்ன சின்ன சர்வீசஸ் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவங்க ஏன் இந்த வேலை பார்க்குறாங்க அப்படின்னா they have no other alternative. ஓகேங்களா? அவங்களுக்கு வேறு வாய்ப்புகள் இல்லாததுனால இப்போ வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாதான் நான் வந்துட்டு முன்னேறி போக முடியும். எனக்கு வாய்ப்பே கிடைக்கல, நான் முன்னேறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல அப்படின்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாரும் அன்ஸ்கில்ட் பர்சன். ஸோ அவங்களால வந்துட்டு இந்த சர்வீஸ் செக்டார்லேயும் வந்துட்டு ஃப்ளரிஷ் ஆக முடியல. ஓகேங்களா? அதே வந்துட்டு ஸ்கில்டு எஜுகேட்டட் ஒர்க்கர்ஸாக இருந்தாங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஹேண்ட்ஸமான ஜாபில் போயிட்டு இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஒரு நல்ல ஒரு சர்வீஸ் செக்டாரில் போய் வேலை பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ முடிஞ்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.